வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல் அத்தியாயம் 14. அந்தமான். அந்தமான் பெருந்தீவைச் சுற்றிப் பார்க்கச் சுமாராக 7 நாட்கள் தேவைப்படும். அங்கு முழுதான தேடுதல் வேட்டையில் இறங்கிக் கள ஆய்வுகள் மேற்கொண்டபோதும் போர்த்துக்கேயச் சாயலில் உள்ள எவரையும் கண்டுகொள்ள முடியவில்லை. போர்ட் பிளேர் நகரைச் சுற்றி வரும்போது எதேச்சையாகக் கண்ணில் பட்டது பழங்குடியின மக்களின் அருங்காட்சியகம். இந்திய அரசாங்கத்தினர் ஆராய்ச்சிகளை காட்சிப்படுத்தியிருந்த அந்த அருங்காட்சியகத்தில் இலங்கையிலிருந்து வந்து குடியேறியதாக எந்த பழங்குடியினர் பற்றிய வரலாற்றுப் பதிவுகளும் காணப்படாததால் அந்த முயற்சியிலும் எவ்வித முன்னேற்றமும் இல்லை. இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற போர்த்துக்கேய தமிழ்க் குழுவினர் அந்தமானுக்கு வந்து சேர்ந்தனரா என்று எவருக்கும் தெரியவில்லை. வேலன் மற்றும் வேலனின் நண்பர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தவர்களாய் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நிக்கோபாருக்கு எப்படிச் செல்வது என்று யோசிக்கத் தொடங்கினர். அருமனுக்கு நிக்கோபாரில் தெரிந்த நண்பர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவனை தொடர்பு கொள்ளலாம் என யோசித்தபோது தனது நண்பன் ஆர்டமன் சிங் வியாபார நோக்கமாக இயந்திர படகில் நிக்கோபாரிலிருந்து வந்து அந்தமான் கடலோர எல்லையில் நின்று கொண்டிருந்தது ஞாபகம் வந்தது. ஆர்டமனின் இயந்திரப் படகில் இடம் கிடைத்தால் இவர்கள் அனைவரும் அவனுடனேயே நிக்கோபார் சென்றுவிடலாம். அருமன் அவனுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்பியபின் நண்பர்கள் வீட்டை வந்தடைந்தனர். தேடுதலில் முன்னேற்றம் கிடைக்காவிட்டாலும் வேலன் உட்பட அந்தமான் வந்த ஐவரும் இந்த பயணத்தை மிகவும் ரசிக்கத் தொடங்கிவிட்டார்கள். அந்தமான் தீவுகளில் இருக்கும் காலநிலை மற்றும் வெப்பநிலை ஆகியன இலங்கையைப் போலவே இருந்தது மட்டுமன்றி தீவை சூழவுள்ள கடற்கரைகளும் மரங்களும் சுற்றாடலும் கூட இலங்கையை ஒத்திருந்தது. மேலும் அதிக எண்ணிக்கையிலான தமிழ்க்குடியினர் அங்கு வசிப்பார்கள் என்று வேலன் குழுவினர் எதிர்பார்க்கவில்லை. பல இந்து கோவில்களும் தமிழ்க் கடைகளும் அங்கே காணப்பட்டன. நாளை காலை ஞாயிற்றுக்கிழமையாதலால் போர்ட் பிளேர்லில் உள்ள வாண்டார் கடற்கரைக்கு பக்கத்து வெளியில் பொதுச்சந்தை கூடும். அங்கு வேற்று தீவுகளிலிருந்து பலர் பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக வந்து செல்வதுண்டு. அங்கு சென்றால் சூழவுள்ள ஏனைய தீவுகளில் வசிக்கும் மக்களையும் காண முடியும் என்று அருமன் சொன்னான். இன்னமும் அருமனின் நண்பன் ஆர்டமனிடமிருந்து பதிலேதுவும் வரவில்லை. வேறு எந்த வேலையும் இல்லாத காரணத்தால் நண்பர்கள் அடுத்த நாளை கழிப்பதற்கு சந்தைக்குப் போகலாமென முடிவு செய்தனர். பாரிக்கு முழு எண்ணமும் அடுத்த நாள் சந்தையில் என்னென்ன புதிதான பொருட்களைப் பார்வையிடலாம் என்பதுதான். அதிலும் அந்தச் சந்தையில் பல தமிழ் உணவகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் என்று அருமன் கூறியது எதிர்பார்ப்பை மேலும் சுவாரஸ்யமாக்கியது. வீட்டிலிருந்து 10-15 நிமிடத்தில் நடந்து செல்லும் தூரத்திலேயே அந்த பொதுச்சந்தை கூடும் இடம் இருக்கிறது. அருமன் தனது இயந்திரப் படகையும் அதனருகே இருக்கும் சிறிதான படகுத் துறைமுகத்தில்தான் நிறுத்துவான். அடுத்த நாள் காலை நண்பர்கள் எல்லோரும் நடந்து சந்தையை அடைந்தனர். திருவிழாக் காலங்களில் நமது ஊர்களில் போடப்படும் கடைகளை விட பல மடங்கு அதிக கடைகள் காணப்பட்ட அந்தச் சந்தையில் காய்கறிகள், உணவுப் பொருட்கள், பலவிதமான குடிநீர் பதார்த்தங்கள் மட்டுமன்றி வெவ்வேறு வகையான அரிய வகைப் பொருட்களும் செடிகளும் மரங்களும் ஆடைகளும் பாதணிகளும் பல உபகரணங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. சில கடைகள் பழங்குடியின மக்களால் போடப்பட்டிருந்தது. அங்கு பல கைவினைப் பொருட்களும் மூலிகை பதார்த்தங்களும் விற்கப்பட்டன. அவை நம் ஊர்களில் குறவர்கள் விற்கும் அணிகலன்கள் மற்றும் இயற்கை பதார்த்தங்கள் போன்ற சாயலை ஒத்திருந்தன. இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு சென்ற நண்பர்களுக்கு நல்லூர் திருவிழாக் கடைவீதிக்குள் நடந்து செல்வதாகவே தோன்றியது. ஆனால் இந்தச் சந்தை அதைக் காட்டிலும் மிக பிரம்மாண்டமானது. பெரும்பாலான காய்கறிகள், உணவுப் பொருட்கள் எல்லாம் அடையாளம் காணக்கூடியதாக இருந்தாலும் சில வினோதமான பொருட்களும் அங்கு விற்கப்பட்டுக் கொண்டிருந்ததால் அருமன் அவற்றை விளக்கியபடி நடந்தான். இவ்வாறு அதிகளவான சன நெரிசலுக்குள் கடைகளை பராக்குப் பார்த்த வண்ணம் நண்பர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு துணிக்கடையில் மிக நீளமான உடையொன்றை தையல்காரன் தைத்துக் கொண்டிருப்பதை கவனித்த சாம்பவன் ஆச்சரியத்துடன் வேலனின் கையை பிடித்திழுத்துக் கொண்டு கடைக்குள் சென்றான். உள்ளே தையல் இயந்திரத்துக்கு அருகே இருந்த மேசையின் மேல் பருத்தியினாலான மேல் சட்டையும் முழுதாக அணியும் கார்ச்சட்டையும் உள்ளூர் வாசிகளின் அளவைக் காட்டிலும் பெரியதாகவும் நீளமானதாகவும் இருந்தது. அதை உற்று நோக்கியபடி சாம்பவன் வேலனின் தோளில் தட்டினான். இதென்னடா இது? இவ்வளவு பெரிய உடுப்பு போடுற மனுஷங்கள் இந்த தீவில இருப்பினமோ என்று விழிகள் பிதுங்கக் கேட்டான். அதற்குள் எல்லோரும் வந்துவிட்டனர்.
அருமன், இவ்வாறானதொரு உடையை அணியும் எவரையும் நான் இதற்கு முதல் இங்கு கண்டதில்லை, என்றான். ஒருவேளை ஏதாவது திருஷ்டி பொம்மைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஆடையாக இருக்கலாம், என்று மாறன் கூறினான். தையல் கடையின் உள்ளே நோட்டம் விட்ட வினோதன் 10-15 திருஷ்டிப் பொம்மைகள் யாருக்குத் தேவைப்படும் என்று முணுமுணுத்தான். இங்கு நண்பர்கள் கலந்துரையாடிக் கொண்டிருக்கும்போது நேரத்தை வீணடிக்க விரும்பாதவன் போல பாரி தையல் இயந்திரத்தை வைத்து தைத்துக் கொண்டிருந்தவனை அணுகி அந்த விசித்திரமான ஆடை பற்றி தமிழில் விசாரித்துக் கொண்டிருந்தான். கடை முதலாளிக்கு இவன் என்ன கேட்கிறான் என்று விளங்கவில்லை போலும். நிமிர்ந்து பார்த்தவர் பாரியின் கேள்விக்கு பதிலளிக்காமல் தொடர்ந்து தனது வேலையிலேயே கவனமாயிருந்தார். அருமன் பாரியை நகர்த்திவிட்டு கடைக்காரருக்கு அருகில் சென்று, தமிழ் கலந்த பஞ்சாபியில், இந்த உடை விற்பனைக்கா? அளவில் இவ்வளவு பெரிதாக இருக்கின்றதே, இது யாருக்காவது தைத்த ஆடையா, அல்லது வேறு ஏதும் திருவிழா பொம்மைகளுக்கு அணிவிப்பதற்காகவா, என்று பேச்சுக் கொடுத்தான். அந்த ஆடைகள் பற்றி எதுவும் பேச விரும்பாதவர் போல அந்த கேள்விகளை தட்டிக் கழித்தவர், வேறு ஏதும் ஆடைகள் வாங்க விருப்பமிருந்தால் வாங்குங்கோ, அல்லது இடத்தை விட்டு வெளியேறுங்கோ என்று முகத்தில் அடித்தால் போல் பஞ்சாபியில் கூறினார். வேலனும் நண்பர்களும் வெளியே செல்லாததை கவனித்த கடைக்காரர், தான் மதிய உணவுக்காகப் போகப் போவதால் கடையை விட்டு உடனடியாக வெளியேறும்படியும் கோபமாகச் சத்தமிட்டார். அவர் இவ்வாறு பேசியது பாரிக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு வேற்று நாட்டில் தனது வீரத்தை காட்ட முடியாது என்பதால் அமைதியாயிருந்தான். இவர்கள் ஒரு ஆர்வத்தில்தான் அந்த ஆடை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினர். கடைக்காரர் ஏதாவது ஒரு ஏற்கக்கூடிய பதிலை கூறியிருந்தால் இவர்களுக்குச் சந்தேகம் வந்திராது. ஆனால் அவர் அந்த ஆடையைப் பற்றி கூற மறுத்தது நண்பர்களின் சந்தேகத்தை தூண்டிவிட்டது. அந்த ஆடை வடிவமைப்பு தற்காலிக பாணியில் இருக்கவில்லை. நவீன காலத்து மனிதர் எவரும் அவ்வாறானதொரு ஆடையை அணிய விரும்ப மாட்டார்கள். இந்த ஆடையின் நீளமும் அகலமும் இங்கிருக்கும் மனிதர்களின் ஆடைகளை விட பெரிதாக இருந்தது. சுமாராக 6 அடி உயரம் கொண்ட ஒருவனாலேயே அவ்வாறான ஆடையை அணிய முடியும். அந்த ஆடை ஒரு பொம்மைக்குத் தைக்கப்பட்டிருந்தால் ஒரே மாதிரியான 10-15 ஆடைகள் தைப்பதற்கான காரணம் என்னவாயிருக்க முடியும்? இவ்வாறான பல கேள்விகள் அவர்களுக்குள் எழுந்தது. விசித்திரமான அந்த ஆடை எழுப்பிய சந்தேகங்களுக்கான பதில்களை அறிந்து கொள்ளும் எண்ணத்தோடு வினோதன் தன் அலைபேசியை எடுத்து கூகுளில் அந்தமானில் வசிக்கும் ஆபிரிக்க பழங்குடியினர் சுமாராக எந்தளவு உயரம் கொண்டவர்கள் என்பதைத் தேடினான். பின்பு அந்த பழங்குடியினர் அணியும் ஆடைகளின் வடிவமைப்பு எவ்வாறானதாக இருக்கின்றது என்பதையும் தேடிப் பார்த்தான். இந்த 2 தேடுதல்களுக்கும் கிடைத்த பெறுபேறுகள் அவர்களுக்கு எழுந்த சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தியதே தவிர குறைக்கவில்லை. ஏனென்றால் கருப்பினப் பழங்குடியினர் சுமாராக 5½ அடி உயரம் கொண்டவர்களாக இருந்ததோடு அவர்கள் அணியும் உடைகள் பருத்தியாலான இடுப்புக் கச்சைகளாகவே இருந்தது. அவர்கள் மேல் சட்டைகளையும் களிசான்களையும் அணிவதாக எந்த தேடலிலும் விடை கொடுக்கவில்லை. மேலும் அந்தமானில் எங்கேயாவது விசித்திரமான பண்டிகைகள், உற்சவங்கள் அல்லது திருஷ்டி பொம்மைகள் பயன்படுத்தப்படும் வேறு நிகழ்வுகள் அல்லது சம்பிரதாயங்கள் இருக்கின்றதா என்பதையும் வினோதன் தேடிப் பார்த்தான். அதற்கான பதிலும் எதிர்மறையாகவே இருந்தது. இவ்வாறான மேற்சட்டையையும் களிசானையும் அணிந்து கொண்டு எந்த பொம்மைகளும் காட்சிப்படுத்தப்படவில்லை. இந்தச் சந்தேகத்தை மனதில் நன்கு இருத்திக் கொண்டு வேடிக்கையாகச் சுற்றித் திரிந்த இவர்கள் சந்தைக்கு வந்த மக்களைச் சற்று கூர்மையாக கவனிக்கத் தொடங்கினர்.